தேர்தலில் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு தேர்தலை சந்திக்கிறது ஒரு புறம். ஆனால் மக்கள் எதிர்பார்க்கிற திட்டங்களை பூர்த்தி செய்துவிட்டு தேர்தலை சந்திக்கிறது ஒரு விதம். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலிலே விவசாயிகளுக்கான கடன்களை தள்ளுபடி செய்வோம், மாணவர்கள் பெற்றிருக்கிற கல்விக் கடனை தள்ளுபடி செய்வோம் என்று தேர்தலை சந்தித்தது திராவிட முன்னேற்ற கழகம். மாறாக 12,800 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்துவிட்டு தேர்தலை சந்தித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அவர்கள் சொன்ன அந்த வாக்குறுதிகள் விவசாய கடனையும் தள்ளுபடி செய்யவில்லை, மாணவர்களுக்கு பெற்ற அந்த கல்வி கடனையும் தள்ளுபடி செய்யவில்லை. அப்படி இருக்கிற போது சிறந்த ஆட்சியை தந்திருக்கிறோம், ஒப்பற்ற ஆட்சியை நாங்கள் தந்திருக்கிறோம் என்று மார்த்தட்டுகிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் மீது நம்பிக்கை இல்லாமல், அந்த அவருடைய திட்டங்களின் மீது நம்பிக்கை இல்லாமல், அவர் 5 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட அந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லாமல் ஏறத்தாழ 25 கட்சிகளை தன்னோடு கூட்டணியில இணைத்திருக்கிறார். அண்ணன் நாராயணன் சொன்னதை போல, அதாவது இருக்கிற அந்த கட்சிகளை கூட்டணியில் சேர்த்தாலும் அந்த கூட்டணிகளுக்கு இவர்களால் ஒரு அழுத்தத்தை கொடுத்து, அவர்களுடைய சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்கிற அந்த அழுத்தத்தையும் கொடுத்து ஒரு கூட்டணியை, கட்டாய கூட்டணியை உருவாக்கி, நம்ம நிறைய நாள்ல பார்த்திருப்போம், பேப்பர்லயும் மீடியாலையும், இந்த காங்கிரஸ் உடைய கூட்டணி பேச்சுவார்த்தை, மதிமுகவினுடைய பேச்சுவார்த்தை, உள்ள அழுகுறோம் வெளியே சிரிக்கிறோம் அப்படின்னு அந்த கூட்டணியை முடிச்சுட்டு அறிவாலயம் வாசலிலே பேட்டி கொடுத்ததையும் பார்த்திருக்கிறோம். ஏன் புதுசா லேட்டா வந்த தேமுதிக ஏன் 10 சீட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லி அண்ணன் திருமா வருத்தப்பட்டதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அப்போ ஒரு பொருந்தாத ஒரு கூட்டணியாக அந்த கூட்டணி கட்டாயத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கூட்டணியாகத்தான் இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது இப்ப இங்க தமிழ்நாட்டினுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான தேர்தல்னு சொல்றாங்க. அதிலே அவர்களுக்கு ஒரு புரிதல் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், புரிதல் ஏன் இல்லை என்று சொன்னால், ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மையோடு பேசுகிற பேச்சாகத்தான் அதை நம்ம பார்க்கணும். நான் டெல்லியே எதிர்ப்பேன், தமிழ்நாட்டுக்கான தேர்தலில் நாங்கள் டெல்லியை நாங்கள் எதிர்ப்போம் எப்பவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன நம்ம பார்க்கணும்னா, இவர்களுக்கு வீரம் என்பதற்கும் வீராப்பு என்பதற்கும் வித்தியாசம் தெரியல. திமுகவை சார்ந்தவர்களுக்கு இணக்கமாக செல்வதற்கும் அடிமையாக இருப்பதற்கும் விளக்கம் இவங்களுக்கு, அதுக்குண்டான அர்த்தம் இவங்களுக்கு புரியல. அதற்காகத்தான் இவர்கள் தன்னை பெரிய எண்ண மனப்பான்மையோடு காட்டிக்கொள்ளும் என்பதற்காக நாங்க என்டிஏ கூட்டணின்றாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த கூட்டணியில் இருக்கிறவர்களே பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரசுக்கே இந்த கூட்டணியில விருப்பம் இல்லை. இன்று வரையில திரு ராகுல் காந்தி, காங்கிரசினுடைய முகமாக இருக்கிற பிரியங்கா காந்தியோ பரப்புரைக்கு தமிழ்நாட்டிற்கு வரவில்லை. மாறாக பாரத பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஏறத்தாழ 4 முறை தமிழ்நாட்டிற்கு தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தலுக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய அங்கம் வைக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தேசிய தலைவர்கள் இங்கே பிரச்சாரம் மேற்கொள்வார்கள், பரப்புரை மேற்கொள்வார்கள். இன்று வரையிலே அதற்குண்டான முனைப்பு எடுக்கவில்லை. பாண்டிச்சேரிக்கு வரவே இல்லை, தேர்தலே முடிஞ்சு போச்சு. இனிமேலும் வருவார்களா? இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது பரப்புரைக்கு, அதுக்கு இனிமேலும் வருவார்களா என்கிற அந்த ஐயமும் நமக்கு இருக்கிறது. காரணம், பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது, அதை இல்லை என்று இவர்கள் மறுக்கலாம். இருந்தாலும் அதை அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்கிற போது நமக்கு வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் காங்கிரசுக்கு இந்த கூட்டணியிலே விருப்பம் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக தொகுதியில் முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காரு. புரியல, காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதிகளில் முதலமைச்சர் பரப்புரை செஞ்சுட்டு தான் இருக்காரு. இல்ல, அது செஞ்சுதான் ஆகணும். இங்க தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக போட்டியிடக்கூடியவர் திரு ஸ்டாலின், அவர் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய 25 கட்சிகளுக்கும் அவர் பரப்புரை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏறத்தாழ முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கொளத்தூர் தொகுதிக்கு 5 ஆண்டுகளில் 84 முறை சென்றிருக்கிறார். 84 முறை முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து அங்க இருக்கிற நலத்திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கக்கூடியவர் 8 முறையாவது இருக்கிற 233 தொகுதிகளுக்கு சென்றிருப்பாரா என்று சொன்னால் இல்லை. தேர்தல் வருகிற போது தந்தையும் மகனும் தேர்தல் வருகிற போது 234 தொகுதிகளுக்கும் பரப்புரைக்கு செல்வார்கள். அது போய்தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனால் முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் எல்லா தொகுதிக்கும் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று சொன்னால் அது மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதியும் அனைத்து அண்ணா திராவிட அதே ரிசல்ட் தான் இப்போ. பெண்களுடைய கல்வி படிக்கிற சதமானம் அதிகமாக இருக்கிறது என்று தம்பி சொல்றாரு. 2021 அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் இருந்து இறங்குகிற போது உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை 51.67%. கடந்த மாதம் நம்முடைய நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையிலே உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை சதமானம் 47.4. 5% குறைத்திருப்பதுதான் இவர்கள் உயர்நிலை படிப்பை, முதுகுநிலை படிப்பை, கல்லூரி படிப்பை உயர்த்திருப்பதற்கு. ஆனால் இன்றைக்கு அதை குறைந்திருக்கிறது. அதற்கான காரணம், நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, மாணவர்களுக்கு கொடுக்குறீங்க, மாணவிகளுக்கு கொடுக்குறீங்க. ஆனால் அதையெல்லாம் கொடுக்காத போதும் தரமான கல்வியை கொடுத்து உயர்கல்வியினுடைய எண்ணிக்கை உயர்த்தியிருந்த அரசாங்கம், ஆனால் இதை கொடுத்தும் ஏன் உயர்கல்வியினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என்பது உங்களுடைய மாணவ செல்வங்களுடைய பார்வை. தமிழ்நாடு இந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கிறது மற்ற மாநிலங்களை காட்டிலும் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய காரணம் இருவரும் திராவிட கட்சிகள் தான். அதுல மாற்று கருத்து யாருக்குமே சொல்ல முடியாது.
கூடுதலாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்காற்றி இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். அதை தாண்டி என் அன்புக்குரிய ஜென்சி செல்வங்களே, நீங்கள் வாக்களிக்கிறது என்பது கவர்ச்சியை பார்த்து நீங்கள் வாக்களிக்க கூடாது. நம்முடைய சரியில்லாததை சரி செய்வதற்குண்டான முயற்சியை நீங்கள் முன்னெடுங்கள். அது உங்களையும் மேம்படுத்தும், இந்த நாட்டையும் மேம்படுத்தும். எனவே உங்களுடைய வாக்கு நியாயமானதும் நேர்மையானதாகவும் இருக்கட்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. வாக்களிப்பீர் இரட்டை இலக்கியம். நல்ல ஆட்சினா எடப்பாடியார்தான்.